பெண்களை கருவறைக்குள் சென்று அபிஷேகம் செய்யும் ஸ்தலம். நினைத்ததை நிறைவேற்றிக் கொடுக்கும் கடவுள். எந்த கோவில் தெரியுமா? இந்த பைரவர் கோவிலில் உள்ள விசேஷங்கள் என்னவென்றால், பெண்கள் இந்த கோவிலில் கருவறைக்குள் அனுமதிக்கப்பட்டு அபிஷேகம் செய்கிறார்கள். மேலும் இக்கோவிலில் உலகில் உள்ள அனைத்து பைரவ வடிவங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் என்றால் பாருங்களேன். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு இழப்பீடு, சொத்து பிரச்சனை, வாழ்வில் படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டவர்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்ட பிறகு இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் இட்டு மேலும் வாழ்வில் வந்த துன்பங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்குகிறார்கள் பைரவர் என்று கூறுகின்றனர். தென்னகத்து காசி பைரவர் கோவில் என்பது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பரமசிவ ஐயர் மடத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வழிபடும் பக்தர்களுக்கு பைரவரின் அருள் விரைவில் கிடைக்க, துர்காலத்தின் தாக்கத்தை சமாதானப்படுத்துவதற்கும் கடினமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஏற்ற கோவிலாகும். இங்கு வந்தால் உங்கள் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். இந்த ஆலயத்திற்கு காசி என்ற பெயர் வர காரணம், இது வடகாசி பைரவர் கோவிலை ஒத்து அமைந்துள்ளது. வடக்கே காசியில் உள்ள பைரவரை போல் தென்னகத்து பக்தர்களுக்கு இங்கே பைரவரின் அருளை பெற சிறந்த இடமாக இது கருதப்படுகிறது. இங்கு பைரவரின் பல வடிவங்களை வழிபடுவதற்கான சிறப்பு வாய்ப்புகள் உண்டு. அஷ்ட பைரவர் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் தனித்தனியான அம்சங்களை காக்கும். எங்கும் கிடைக்காத தரிசனம் இங்கு வந்தால் 8 பைரவர்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும். பைரவர் கோவிலில் வழிபாடு செய்வது நவகிரக தோஷங்களால் ஏற்படும் தடைகளை நீக்குவதற்கும், குறிப்பாக சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் பாதிப்புகளை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் இங்கு குறிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள், நீதிமன்ற வழக்குகள், தொழில் முன்னேற்றம் போன்ற பல நன்மைகளை பெறுவதாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. பைரவரின் சக்கரத்திற்கு நெருப்பு மிகவும் தொடர்புடையது என்பதால் தீப வழிபாடு அதீத நன்மை தரும். வாழ்வில் எந்த தடைகளும் இல்லாமல் சமாதான வாழ்க்கை வாழ கால பைரவரின் அருளை வேண்டி இக்கோவிலில் தொடர்ந்து பூஜை செய்கிறார்கள். தொழில் வளர்ச்சியும் செல்வம் பெருகவும் இங்கு வழிபாடு செய்யப்படும். தென்னகத்து காசி பைரவர் கோவிலில் பெண்கள் கருவறைக்குள் சென்று பைரவரை நேரடியாக வழிபட அனுமதிக்கப்படுவது இந்த கோவிலின் முக்கியமான தனிச்சிறப்பாகும். இதற்கான காரணங்கள் என்னவென்றால், பல பழைய கோவில்களில் பெண்களை கருவறையில் சென்று நேரடியாக வழிபடுவது கடுமையாக தடை இருந்தது. ஆனால் இப்பொழுது சில கோவில்கள் இந்த மரபுகளை மாற்றி அனைத்து பக்தர்களுக்கும் சமநிலையிலான வழிபாட்டு அனுபவத்தை வழங்க முன்வந்துள்ளன. இதற்கு முக்கியமான காரணம் சமத்துவ உணர்வை வளர்த்தல். இங்கு பைரவரின் அருளை பெறுவதற்காக ஆண்கள், பெண்கள் என்ற பேதமின்றி அனைவரும் கருவறைக்குள் சென்று வழிபடலாம் என்பதே இதன் நோக்கமாகும். பைரவர் அனைத்து நபர்களுக்கும் பரிபூரண பாதுகாப்பை அளிப்பவர். அவரிடம் செல்லும் பக்தர்களின் யாரும் தடுக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் இக்கோவிலின் மைய கருத்தாக உள்ளது. பைரவர் அனைவரையும் சமமாக பார்க்கிறார் என்பதால் பெண்களையும் இந்த கோவிலில் கருவறைக்குள் அனுமதிக்கிறார்கள். பைரவரின் பஞ்சபூத தொடர்பு காரணமாக தாய்மையும் பெண்களின் சக்தியையும் மதிக்க வேண்டும் என்பதே ஒரு கருத்து. பெண்கள் இயற்கையின் பிரதிபலிப்பாக கருதப்படுவதால் பைரவரை நேரடியாக வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். கோவிலுக்கு சென்று வந்த அனைத்து பக்தர்களும் மெய்மறந்து பைரவரை பற்றி கூறுகின்றனர். மேலும் பெண்கள் அந்த அபிஷேகம் அவர்கள் கைகளால் பண்ணும் பொழுது தன்னை மறந்து அழுது விடுகிறோம் என்று கூறுகிறார்கள். மேலும் எனக்குள் இனம் புரியாத சந்தோஷம் என்றும் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்ற பின் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்திருக்கிறதா? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.